கழுத்தில் ஹம்ப்புன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அந்த ஹம்பில் என்னென்னா கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும். இதுலேயே பஃபல்லோ ஹம்ப், எரும மாடு ஹம்ப்புன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப பெருசாக வீங்கின மாதிரி இருக்கும். இதெல்லாம் சர்வைக்கலில் ஸ்ட்ரெயின்னாலேயோ, சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் கழுத்தெலும்பு தேய்மானத்தினாலேயோ, ஜவ்வு வீங்கி ஜவ்வு விலகி ஜவ்வு தொத்தி, டிஸ்பல்ஸ் டிஸ்ப்ரோட்ரூசன் டிஸ்புலாப்ஸ்னாலேயோ, இல்லை நரம்பு அழுத்திட்டு பிரேக்கியல் நியூராலஜியானாலேயோ வரலாம். அண்டு சிலருக்கு ஹெரிடிட்டியாகவும் இருக்கலாம். இதுக்குன்னு சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், அதை செய்யுங்க. இப்படி எலிவேஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax 1 2 3 4 5 6 7 8 9 10. Again 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி எலிவேஷன் ரிலாக்ஸ் எக்ஸசைஸ் பண்ணலாம். மல்லாந்து படுக்கப்போ சின்ன தலைவாணி வைங்க, சைடில் படுக்கப்போ பெரிய தலைவாணி வைங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க, வேகமாக வேலை செய்யாதீங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா நான் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.